கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வந்தவங்க எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. God will bless each one of the people who have gathered here. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. And also God will bless the people who are yet to come and gather. இந்த அக்டோபர் மாதத்தின் ஆண்டவர் விசேஷமான இரண்டாவது வார வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். Lord Jesus Christ has called each one of us in the blessed month of October of second week on Friday. 9 மாதங்களை கண்ணின் மணி போல காத்த ஆண்டவர் The Lord led us all over the 9 months. இந்த 10வது மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். And also our Lord Jesus Christ has given this 10th month as a blessing. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நம்ம எல்லாருமாய் பாடல் ஜெபத்தோட புத்தகத்திலே 235வது பாடல் நம்ம எல்லாருமாய் சேர்ந்து அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அர்ப்பணித்து எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடலாம். எல்லாருமாய் நம்ம ஆண்டவருடைய கருத்துல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். ஆமென். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. சொல்லுங்க. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். சொல்லுங்க. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை எல்லாரும் சொல்லுங்க. நான் சத்தமா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. Hallelujah. Praise the Lord. Thank you Jesus. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து ஜெப சிந்தையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல வருவோம். நம்ம எல்லாரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? Let us all surrender our spirit, soul and body to நம்ம the எல்லா Lord. குடும்பங்களையும் ஒப்புக்கொடுப்போம். Let us also surrender each one of our family members, சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுப்போம். each one of the brothers and sisters, ஒவ்வொரு கணவன் மனைவியை ஒப்புக்கொடுப்போம். each one of the husbands and the wives, ஒவ்வொரு தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் ஒப்புக்கொடுப்போம். all the mothers and the fathers into your hands, O Lord. நல்ல திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள், பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக்கொடுப்போம். Let us also surrender the people who are celebrating their birthdays and anniversaries நம்ம today. எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes and pray to the Lord. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Father, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you for the blessed time and the day that you have given to us. ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை பாடினது போல ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. As we sang the song of Father God, we surrender our spirit, soul and body into your hands. இயேசுப்பா, உம்முடைய ஆணிப்பாந்த கரங்களிலே எங்களை ஏற்றுக்கொள்கிறதற்காய் கோடி நன்றி ஆண்டவரே. Jesus, as you nailed over there, oh Father, and you remembered us, oh Father. இந்த நாள்ல கூட ஆண்டவரே
இந்த 2வது வார வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We also surrender this day of second week of October, the blessed Friday of Father, into your hands. இந்த யூடியூப் வழியாக, Facebook வழியாக, வீடியோ வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. We also surrender, oh Father God, all the man of God and all the people who are watching through Facebook and YouTube. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Father God, let your word be spreaded among many people and let this word, your word, be a great blessing in their life. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆவியானவரே நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும். Holy Spirit, you are the Alpha and Omega and you lead us and guide us, O Lord. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. I surrender and I pray in the most powerful name of our Lord Jesus Christ. Amen. Amen. எல்லாருமாய் ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. எல்லாருமாய் சேர்ந்து 118வது பாடல் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை நாம சேர்ந்து பாடி நாம தேவனை ஆராதனை செய்வோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் எங்களோடு கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். 118வது பாடல். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், ஆமென் நமது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, ஆமாண்டவரே, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை ஆமென், கலங்கி தவிக்காதே, ஆமென், ஆமென், அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நாளுக்கான வசனத்தை நாம வாசிக்க கேட்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஸ்டே வித் ஜீசஸ் என்று அனுதினமும் ஆண்டவரோடு கூட இயேசுவோடு கூட இருங்கள், இயேசுவோடு கூட இருப்போம் என்ற இந்த தலைப்பின் நிமித்தம் ஒவ்வொரு நாளும் ஸ்டே வித் ஜீசஸ் என்ற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம்
146வது சங்கೀதம் 146 ಎರಡನೇ ವಾಕ್ಯ. ಕೀರ್ತನೆಗಳು 146 ಎರಡನೇ ವಾಕ್ಯ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮತ್ತು ತಮಿಳಲ್ಲಿ ನಾವು ಓದೋಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಪ್ರಾಣವಿರುವವರೆಗೂ ಯೆಹೋವನನ್ನು ಸ್ತುತಿಸುವೆನು, ಜೀವಮಾನವೆಲ್ಲ ನನ್ನ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುವೆನು. ஆமென். அல்லேலூயா. 146வது சங்கீதம் அதுல 2வது வசனம் என்ன சொல்லுது? நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளவரையும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல பாருங்க எப்படி சொல்லுது? நான் உயிரோடு இருக்க மட்டும் until I be alive, ஆண்டவரை நான் துதிப்பேன். I will praise the Lord. நான் உள்ளளவும் From the bottom of my heart, என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணி பாடுவேன். I will sing joy to the Lord and praise him. ஹalleluya. Hallelujah. நாம் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் கர்த்தரை பாடுவதே நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. Till we be alive, it is our responsibility and duties that we have to praise the Lord and worship him. இதைத்தான் அன்றைக்கு தாவீது செய்தார். This is the same thing those days David did. ஆம், இதைத்தான் अनेक பரிசுத்தவான்கள் பரிசுத்தவதிகள் செய்தார்கள். The same way even all the righteous people did the same. எல்லா சீடர்களும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசுவை துதித்தார்கள். All the disciples until they be alive they praise the Lord. இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரும் கூட நம்முடைய குடும்பம் எல்லாரும் கூட நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். The people, all the mothers who have gathered, all praise the Lord and lift up his name. அப்பா உம்மை துதித்தோம் ஆராதித்தோம், உங்க நாமத்தை உயர்த்துவோம் ஆண்டவரே. எங்க உயிருள்ள நாளெல்லாம் நாங்கள் உம்மையே துதிப்போம் ஆராதிப்போம் ராஜா. அப்பா முக்கியமாக இந்த நாளில் ஆண்டவரே யாரெல்லாம் பிறந்த நாள் ஆண்டவரே, யாரெல்லாம் வெட்டிங் ஆனிவர்சரி ஆண்டவரே கொண்டாடுறாங்களோ அப்பா அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் காரங்களை ஒப்பு கொடுக்கின்றேன். அப்பா நீங்க தான் ஆண்டவரே ஒரு வருஷத்தையும் உயிரும் நீங்க தான் கொடுக்குறீங்க ஆண்டவரே. அதே போல உங்க பாதத்தில் ஆண்டவரே தச்சாத்தை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே. இந்த காலத்துல ஆண்டவரே இந்த வயதான காலத்துல அவங்க தனிமையா இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே நீங்க கூட இருப்பீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் துணையா இருப்பேன் என்று சொல்லிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதே போல ஆண்டவரே அவங்க தனிமையா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு கவலையா இருக்க கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவங்க உம்மை துதித்து கொண்டு இருக்கணும். தேவன் நீங்க தான் அவங்களுக்கு உயிரை கொடுத்திருக்கிறீங்க, நீங்க தான் ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்திருக்கீங்க, கிருபையை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அவங்க சம்பூர்ணமாக உங்க பக்கம் திரும்பட்டும் ராஜா. தச்சத்தம் கரங்களை ஒப்பு கொடுக்கின்றேன், அவங்களோட இடி குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கின்றேன். எந்த கலக்கமும் கவலையும் ஆண்டவரே எந்த கண்ணீரும் இந்த நாட்கள் வராதபடி நீங்க காத்துக்கொள்வீராக ராஜா. என் கர்த்தர் மென்மேலும் மென்மேலும் ஆண்டவரே தச்சத்தாவை நீங்க ஆசீர்வதிப்பீராக. உங்க கர்த்தர் ஆண்டவரே எங்க மெட்டியாத்தை ஒப்பு கொடுக்கின்றேன். மகள் ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டுல போய் ஆண்டவரே ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் அப்பா அந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா ஆண்டவரே உம்மோட வலைகளை நடுக்கட்டும் ஆண்டவரே. வேத வசனம் தூக்கி கொண்டு போகிற ஒவ்வொரு வீட்டில் ஆண்டவரே நீர் கூடவே இருப்பீராக ஆண்டவரே. எங்க அத்தையோட பர்த்டே ஆசீர்வதிப்பீராக. இந்நாட்கள் ஆண்டவரே அவங்க அநேக பேர்களுக்கு ஆண்டவரே அன்னதானம் கொடுக்க போகிறாங்க. அதை மறைத்து என் கர்த்தர் நீங்க அவங்களை ஆசீர்வதிப்பீராக. அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் ஆண்டவரே அவங்க ஆண்டவரே ஆசையாக ஆண்டவரே நினைச்சு கொண்டு இருக்கிறாங்களோ அது எல்லாவற்றும் நீங்க சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நீங்க கொடுப்பீராக ராஜா. வெட்டியத்துக்காக ஸ்தோத்திரம், மாமாக்காக ஸ்தோத்திரம், ஸ்டாலின் மாமாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடை குடும்பத்தை என் கர்த்தர் நீர் மென்மேலும் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா இன்னும் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ ஆண்டவரே அவங்க எல்லாரும் நீங்க bless பண்ணுங்க ராஜா. இந்த மாதம் முழுவதும் ராஜா you bless each one of them with all the riches from heaven o Lord. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹalleluya hallelujah praise the Lord hallelujah hallelujah thank you Jesus. சொல்லுங்க praise the Lord. நாம ஜெபித்தோம், பிறந்த நாள் கொண்டாடின திருமண நாள் கொண்டாடின ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து இன்னும் ஒரு ஆண்டை அவர்களுக்கு கூட்டி கொடுத்தபடினால அவர்கள் இன்றைக்கு நாம படிச்ச அந்த ஸ்டே வித் ஜீசஸ் வாக்குத்தத்த வசனத்தின் பிரகாரம்
ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்க மட்டும் நான் உம்மையே துதிப்பேன், நான் உள்ளளவும் உம்மையை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு பிறந்த நாள் கொண்டாடுவாங்க, ஒரு திருமண நாள் கொண்டாடுவாங்க. இப்படியாய் தேவனை சொல்லி அவர்கள் ஆர்ப்பணிக்கும் போது தேவன் அவர்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆக அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுத்தோம். அடுத்த ஜெபமாக நம்ம எல்லாருமா சேர்ந்து சொல்லுவோம் இல்லையா? பைபிள் எல்லாம் மூடி வச்சிருக்க. கொஞ்ச நேரம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போறோம், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண போறோம். ஆக உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊழியக்கார பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, சபை ஊழியக்காரர்களுக்காக, பாதிரிமார்களுக்காக, கன்னியாஸ்திரிகளுக்காக, இந்த அனாதி கான்வென்ட் நடத்துறவங்களுக்காக, ஹோம் ஃபார் நடத்துறவங்களுக்காக, கடித ஊழியம் பண்றவங்களுக்காக, அல்லது மிஷினரி ஊழியம் பண்றவங்க, கிராம ஊழியம் பண்றவங்க, டிவி ஊழியம் பண்றவங்க, கடிதங்கள் ஊழியம் பண்றவங்க, மொபைல் ஊழியமா பண்றவங்க, கூகுள் மீட்ல ஊழியம் பண்றவங்க, ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் கூட வேணா சொல்லுங்க. எல்லா ஊழியக்கார ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எல்லா பாதிரிமார்களை ஒப்பு கொடுக்கிறோம், எல்லா கன்னியாஸ்திரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியம் பண்ணுகிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தாவே, மிஷனரிமார்களை தொடுக ஆண்டவரே, அவர்கள் தேவைகளை சந்திங்க. தேவன் நீர் அவர்களோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்யுங்க. சொல்லுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. எல்லாரும் இயேசு என்னும் நாமத்தை அறிகிற அறிவினால நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். கைகளை தட்டி ஆமென் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. அடுத்து மிக முக்கியமாக வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப மோசமான ஒரு வழியில இருக்கிறாங்க. நிறைய பேர் தாய் தகப்பனுக்கு அடங்காத பிள்ளைகள் இருக்கிறாங்க, அடங்கி போகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆக நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை கூட ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். அதே நேரத்தில் வாலிப பிள்ளைகள் திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். திருமணமாகி பிள்ளை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பங்களை நீங்க திறந்து விடுங்க ஆண்டவரே. சந்ததி உருவாகட்டும் ஆண்டவரே. பேர பேத்தி பிள்ளைகளை காணும்படியாய் பாட்டி தாத்தாமாரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி வாலிப பிள்ளைகள் படிச்சு சரியான வேலை கிடைக்காமல் இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். படிச்சிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு சரியான வேலை கிடைச்சி சரியான சம்பளம் கிடைக்க முடியாது. அது நிமித்தம் குடும்ப தேவைகள் சந்திக்கப்படப்படு. எல்லாருமா சேர்ந்து வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். நல்லா சத்தத்தை உயர்த்தி எல்லாருமா நம்ம குடும்பங்களை கூட, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட. எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு திருமணம் நிச்சயமா இருக்கிறது. அந்த பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுப்போம். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, திருமண வாசலை திறங்க ஆண்டவரே. திருமணமாகி பிள்ளை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க தொடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கொடாகொடி நன்றி, கொடாகொடி நன்றி ஆண்டவரே. கொடாகொடி நன்றி ஆண்டவரே. கோடி நன்றி. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நோயாளிகளுக்காக அநேக நாட்களாக நாம ஜெபித்தோம். நிச்சயமாக ஜெபங்களை கேட்ட ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மொத்தத்திலே சுகபத்திரத்தோடு கூட சுந்தரி அவங்கள அழைத்து வந்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்வோம். நேரத்தில் கூட தச்சம்மா கூட நல்ல சுகம் கொடுத்து அவங்களுக்கு கூட இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்காக கூட நன்றி சொல்வோம். இன்னும் அநேக பிள்ளைகள் யாருக்கெல்லாம் நம்ம ஜெபித்தோமோ அவர்கள் ஒவ்வொரு தேவன் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி இந்த இடத்துல சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் அழைத்து வரும்படிக்காக எல்லா நோயாளிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நேற்று தினத்துல கூட ஒரு தாயாரை நாங்கள் சந்தித்தோம். அந்த தாயாருடைய சகோதரன் பேர் அபிஷேகநாதன். அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு ரொம்ப ஹார்ட் வீக்கா இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால அவருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி எந்த வழியில கூட அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இங்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் கூட ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். அநேகருக்கு முட்டி வலி இந்த சிச்சுவேஷன் மாறுகிறதுனால
திடீர்னு பாருங்க வெயில் அடிக்குது, திடீர்னு காற்று அடிக்குது, திடீர்னு மழை வருது. அதனால அநேகருக்கு கோல்டு ஜுரம், அதே நேரத்தில் அநேகருடைய முட்டி வலிகள் ஜாஸ்தி. ஆனாலும் கூட நான் ஆண்டவரை ஆராதிக்க போவேன் என்று வந்திருக்க ஒவ்வொரு நோயாளிகளையும் பலவீனம் உள்ளவர்களையும் அவனுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். விசேஷமாய் அபிஷேகநாதன் அவருக்காக நாம் கூட நாம ஜெபம் பண்ணுவோம். தச்சம்மாவுக்காக நன்றி சொல்லுவோம். சுந்தரி அவர்களுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். இங்க வந்திருக்கிற ஜெஸ்ஸி அம்மாவுக்காக, குமாரி அம்மாவுக்காக, லில்லி அம்மாவுக்காக நன்றி சொல்லுவோம். சுந்தரிக்காக நன்றி சொல்லுவோம். ஜெயம்மாவுக்காக நன்றி சொல்லுவோம். அற்புத மேரியம்மாவுக்காக கூட நன்றி சொல்லுவோம். வந்து கொண்டிருக்கிற மேரி பிரகாசத்துக்காக கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி சொல்லுங்க. எல்லா நோயாளிகளை தொடுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. முடவனை தொட்டு அதே தேவன், குஷ்ட ரோகியை தொட்டு அதே தேவன், குருடனை தொட்டு அதே தேவன், சுகம் தந்த தேவன். மனதுருகி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டமைக்காக நன்றி. சுந்தரியை தொட்டமைக்காக நன்றி. தச்சமா தொட்டமைக்காக நன்றி. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டமைக்காக நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் நீர் சுகம் கொடுத்தமைக்காக நன்றி, நன்றி, நன்றி என்று நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கைகளை தட்டி, எல்லா சத்தமா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி, 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 நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஜெபங்களை கேட்ட ஆண்டவர் நமக்கு எப்படி பதில் தரார் தெரியுமா? ஆம் என்றும் ஆமென் என்றும். சொல்லுங்க. முதல்ல என்ன சொல்றாரு? ஆம் என்றும் ஆமென் என்றும் பதிலை தந்து தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம யாராருக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுமோ, ஏன்னா உங்களிடத்துல கூட நிறைய பேர் ஜெபம் சொல்லியிருப்பாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு. நம்ம குடும்பத்தெல்லாம் கூட ஒப்பு கொடுப்போம். குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நிச்சயமாய் விசேஷித்த விதத்துல எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம கேட்கறதுக்கு முன்னாலே ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்திலே 120வது பாடல், உங்களையும் ஆண்டவர் நம்மையும் எப்படி தெரிந்து கொண்டார், எதுக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி 120வது பாடல் புத்தகத்துல நம்ம சேர்ந்து நம்ம பாடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, ஒரு பழைய பாட்டு. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நான். ஆண்டவரே, எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமியும் சொந்தம் இல்லை, எல்லாமே எனக்கு இயேசுவா இருக்கிறது. சொல்லுங்க. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு. அல்லேலூயா. எல்லாருமாய் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். 120வது பாடல் எடுத்துக்கிறீங்களா? 120 இருக்குதா? இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். சேர்ந்து நம்ம பாடலாம். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன் நான். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. சொல்லுங்க. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். சொல்லுங்க. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு.
எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கழைத்தார். சொல்லுங்க, அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கழைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தேர்ந்தெடுத்தார், இன்று அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். சொல்லுங்க, இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. சொல்லுங்க, ஹalleluya. சொல்லுங்க, என் வாழ்க்கையில எல்லாமே இயேசுதான். எங்க வாழ்க்கையில எல்லாமே இயேசுதான். இயேசு ஒருத்தர் போதும், எல்லாமே நடக்கும். ஹalleluya. Praise the Lord. Thank you Jesus. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் அப்படியே ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேளைக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய குற்ற குறைகள் ஒரு விஷயம் கூட மன்னித்து ஆரம்பத்தில் ஜெபித்தது போல எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த கொஞ்ச நேரம் எங்களோடு கூட நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் உம்மோடு கூட பேசினோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதித்தோம், உம்மை ஆராதித்தோம், உம்மை மகிமைப்படுத்தினோம், உம்மை போற்றினோம் ஆண்டவரே, உம்மை ஆராதித்தோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட தேவனே, நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசினாலே ஒழிய எங்களாலே வாழ முடியாது. நீர் பேசினால் நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. இன்றைக்கும் கூட மிக விசேஷமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் 3 காரியத்தை சொல்வாங்க. முதல் காரியம் என்ன? ஜெபம். இரண்டாவது காரியம் என்ன? ஜெபம். மூணாவது காரியம் என்ன? ஜெபம் தான். ஹalleluya. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்று சொன்னால் வெறுமையான மனிதன், வெறுமையான ஒரு வாழ்க்கை, வெறுமையான ஒரு குடும்பம், வெறுமையான ஒரு சொந்த பந்தம். ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசு ஜெபம் பண்ணினார், சீடர்கள் ஜெபம் பண்ணினார்கள், தாவீது ஜெபம் பண்ணினார், ஆபிரகாம் ஜெபம் பண்ணினார், ஈசாக்கு ஜெபம் பண்ணினார், யாக்கோபு ஜெபம் பண்ணினார், அன்னை மரியாள் ஜெபம் பண்ணினாங்க, சீடர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணினாங்க. நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஜெபம் இல்லை என்று சொன்னால் கூரை இல்லாத வீட்டுக்குள்ளே வாசம் செய்கிறீர்கள் என்ற அர்த்தம் இல்லையா? ஒரு வீட்டுக்கு கூரையே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? தெருவில் இருக்கிற குப்பை எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும். அப்போ இந்த ஜெபம் இல்லாதவருடைய வாழ்க்கையில கூட தேவையில்லாத காரியங்கள்லாம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும். ஆக அதெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னா இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்தணும்னாக்கா நமக்கு என்ன வேணும்? ஜெப உதவி வேணும். அதுக்காக ஆண்டவருடைய ஆவியானவரத்துல கேட்கணும், ஆண்டவரே என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, நான் செபிக்கணும் ஆண்டவரே, என் தேசத்திற்காக செபிக்கணும் ஆண்டவரே, நான் இருக்கிற தெருவுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே, எங்க ஏரியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கணும், எங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கணும்,
கணவன் மனைவிக்காக ஜெபிக்கணும், தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்கு நல்ல சுகபலத்திற்காக ஜெபிக்கணும், எங்க தேச தலைவர்களுக்காக நாங்க ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கணும், எங்க கர்நாடகா தேசத்திற்காக ஜெபிக்கணும், எங்க பெங்களூர் தேசத்திற்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெப உதவியை கேட்கும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்று தருவார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த இடத்துல ஆண்டவர் மிக அற்புதமாக ஒரு சில வார்த்தைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? மத்தேயு 7ஆம் அதிகாரம். வாங்க எடுத்துக்கங்க, எல்லாரும் எடுத்துக்கங்க. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಶುಭ ಸಂದೇಶ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 7-8 ಮಾತ್ರ ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಾವು ಓದೋಣ. ಮತ್ತಾಯನು 7ನೇ ಅಧ್ಯಾಯ 7-8 எல்லாரும் எடுத்துனீங்களா? Matthew 7th chapter verses 7 and 8. ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ ನಿಮಗೆ ದೊರೆಯುವುದು, ಹುಡುಕಿರಿ ನಿಮಗೆ ಸಿಕ್ಕುವುದು, ತಟ್ಟಿರಿ ನಿಮಗೆ ತೆರೆಯುವುದು. ಯಾಕೆಂದರೆ ಬೇಡಿಕೊಳ್ಳುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಹೊಂದುವನು. ಆಮೆನ್. ಬೇಡಿಕೊಳ್ಳುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವರು. ಹುಡುಕುವವನಿಗೆ ಸಿಕ್ಕುವುದು, ದೇವರನ್ನು ಹುಡುಕುವವನಿಗೆ ದೇವರು ಸಿಕ್ಕುತ್ತಾರೆ. ತಟ್ಟುವವನಿಗೆ ತೆರೆಯುವುದು. ಯಾರೆಲ್ಲ ದೇವರೇ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕತ್ತೆಯನ್ನು ತಟ್ಟುತ್ತಾರೋ ಅವರಿಗೆ ತೆರೆಯಲ್ಪಡುವುದು, ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟುತ್ತಾರೋ ಅವರಿಗೆ ತೆರೆಯಲ್ಪಡುವುದು. அல்லேலூயா. இப்போ பாருங்க, நல்ல கவனிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 7-8 அதோடு கூட ஒரு சில வசனங்கள் எல்லாம் கூட நம்ம படிக்கலாம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார், ஜெபிக்கும்படியாய், கேட்கும்படியாய், தட்டும்படியாய், திறக்கும்படியாய், இல்லையா, தேடும்படிக்காக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த செய்தியினுடைய விசேஷமான தலைப்பு என்ன தெரியுமா? இடைவிடாமல் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் கேளுங்க, இடைவிடாமல் தேடுங்க, இடைவிடாமல் தட்டுங்க, உங்களுக்காக எல்லாம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. இடைவிடாம ஜெபிக்கிறவர்களாய் நாம இருப்போம். எடுத்துங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 7, 8, 9, 10 வசனம் படிங்க. எல்லாம் லைனா படிங்க. அப்படியே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். 8வது வசனம் படிங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறார்கள், தேடுகிறவர்கள் நிச்சயமாய் கண்டடைவார்கள், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். அடுத்த வசனம் படிங்க. 9வது வசனம் படிங்க. உங்களின் எந்த மனுஷனுக்கும் தன்னுடையத்தில் அப்பத்தை கேட்டால் தன் மகனுக்கு பாம்பை கொடுப்பானா, கல்லை கொடுப்பானா? தன் மகனுக்கு தகப்பன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் படிங்க. ஜெயமா படிங்க. மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? மீன் கேட்டா பாம்பை கொடுப்போமா? நீ நானும் அப்பத்தை கேட்டா கல்லு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அடுத்து என்ன? ஆகையால் யாரு? நீ நான் தான். அல்லேலூயா. நம்ம ஒத்துக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் பாவிதான் ஆண்டவரே, நான் பாவிதான் ஆண்டவரே, நாங்க இரக்கம் இல்லாதவங்க தான் ஆண்டவரே, நாங்க பொல்லாதவர்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் நம்மை நல்லவர்களாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க, நல்ல காரியங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு, மன்றாடுகிறவர்களுக்கு நன்மையான காரியங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. பத்தியா, நம்ம பிள்ளைங்களை எப்படி பத்திரமா பாதுகாக்கிறோம் இல்லையா?
சிக்கன் வேணான்றாங்க, ஒரு சிலரே சிக்கன் கொடுக்குறோம். மட்டன் வேணான்றாங்க, ஒரு சிலரே மட்டன் தான் கொடுக்குறோம். அது ரெண்டு வேணாம், மீன் தான் வேணுன்றாங்க, மீனும் கொடுக்குறோம் இல்லையா? அது ரெண்டு வேணாம், நூடுல்ஸ் வேணும், ஃப்ரைட் ரைஸ் வேணாம் அப்படின்னு சொன்னா, கபாப் வேணும்னு சொன்னா அவங்களுக்கு அதையே நம்ம வாங்கி கொடுக்குறோம், இல்லாட்டி செஞ்சு கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல காரியங்களை கொடுக்கும் போது, நல்ல நல்ல நன்மையான காரியங்களை செய்யும் போது, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவராகிய நான், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய நான், இருக்கிறவராகி இருக்கிறேன் நான், என்னிடத்தில் நீங்க கேட்கும் போது நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரையே கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இல்லையா? எத்தனை பெரிய அற்புதமான ஒரு காரியம். இந்த பைபிள் வசனம் எடுக்கும் போது அந்த உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் சொல்லுங்க. அவங்க பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டோம், யாரையும் டிஸ்டர்ப் பண்றது வேண்டாம் இல்லையா? அதனால கேட்கிறவர்கள் நிச்சயமாய் பெற்றுக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நாம ஜெபம் பண்ணுவதற்கு மிக அவசியமானவர் யாரு? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8 அதிகாரம் வாங்க. ரோமர் 8 அதிகாரத்துல 26வது வசனம் பாருங்க. அங்கே நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அந்த ஆவியானவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனாலதான் ஆண்டவருடைய பிதா சொன்னார், என்னிடத்துல கேட்கிறவர்களுக்கு உங்களுக்கு உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவரையே நான் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய ஆவியானவரையே உங்களுக்கு இடத்துல வருவார். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டாகும். ரோமர் 8 அதிகாரத்துல 26 ಹಾಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸಹ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಸದಾ ಕಾಲವೂ ಸದಾ ನಮ್ಮ ಅಶಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ಆಮೆನ್. ಪವಿತ್ರ ಆತ್ಮರು ನಮಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. ಹೇಗೆಂದರೆ ನಾವು ತಕ್ಕ ಪ್ರಕಾರ ಏನು ಬೇಡಿಕೊಳ್ಳಬೇಕೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದರಿಂದ ಪವಿತ್ರಾತ್ಮನು ತಾನೇ ಮಾತಿಲ್ಲದಂತಹ ನರಳಾಟದಿಂದ ನಮಗೋಸ್ಕರ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆமென். அதனாலதான் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட சொல்லுங்க. ரோமர் 8 அதிகாரத்துல 26வது வசனம். ஆக இங்கே சொல்லுகிற பிரகாரம், அதனால்தான் பரிசுத்த ஆவியானவரே, நம்ம ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே இறங்கி வாரும், இப்போது வாரும் இப்படின்னு சொல்லி ஆவியானவர் கூவி அழைக்கிறோம். எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் ஒரு சில நேரத்துல ஜெபிக்க தெரியாது, எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் நாம ஜெபிக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை துணையாய் கேட்கும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. படிங்க 8:26 என்ன சொல்லுது? அந்தப்படியே ஆவியானவரும், நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவரும் நமது பலவீனங்களில், நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. பத்தியா, நம்ம எல்லாம் பலன் இல்லாதவங்க, பலவீனமா இருக்கிறவங்க, சோர்ந்து போயிருக்கிறவங்க, ஆவியானவரே வாங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை தாங்கிக் கொள்ளுங்க, என்னை நடத்துங்க, என்னை காத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம பாடினது போல கர்த்தர் மேல் பாரத்தை எல்லாத்தையும் வைத்து விட்டு அந்த ஆவியானவரை நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பலவீனங்களிலே அவர் தாமே நமக்கு என்ன பண்றாரா? உதவி செய்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவரை எப்ப வேணா கூப்பிடுங்க, எப்பொழுதும் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார், உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி தக்கபடி வேண்டியபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று, அதாவது ஜெபம் செய்ய வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால், தெரியாது இருக்கிறதுனால ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுன்னா 24 மணி நேரம் உனக்காக எனக்காக அவர் உதவி செய்ய காத்திருக்கிறார், வேண்டிக் கொள்கிறாராம், ஜெபம் பண்றாராம். ஜெப ஆவியை ஊற்ற ஆண்டவர் இன்றைக்கும் தயாரா இருக்கிறார்.
ஜப ஆவி வேணும். ஆண்டவரே ஜப ஆவியை ஊற்றுமையா ஊற்றுமையா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா? ஊற்றுமையா உன்னதத்தின் ஆவியே அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு பாடுறோம். எதுக்காக? ஜபம் செய்வதற்காக தான். நாம எப்படி ஜபிக்கணும், என்ன சொல்லி ஜபிக்கணும், எந்தெந்த காரியத்திற்காக ஜபிக்கணும். சும்மா வீணான காரியத்துக்கெல்லாம் ஜபம் பண்ணிட்டு அதை ஜபம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஜபம். ஜபம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? ஜபனா என்ன அர்த்தம்? ஜபனா என்ன அர்த்தம்? நான் ஆண்டவரோடு பேசுகிறேன், அல்லேலூயா, நான் ஏசப்பாவோடு கூட பேசுகிறேன், அதான் ஜபம். ஜபம் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதான். பிரேயர் என்ற வார்த்தைக்கு மீனிங் அதான். I am talk to Jesus, I am talk to God. நான் ஆண்டவரோடு கூட பேசுகிறேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். ஜபம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே அதான். வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு கூட ஆவியானவர் ஜெபம் பண்றார். எதுக்காக? நீங்களும் நானும் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லித்தான். இந்த உலகத்துல எதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோமோ இல்லையோ, இங்க ஒரு பைபிள் வசனம் சொல்லுது. இந்த புதிய ஏற்பாடுல அப்படியே வாங்க, லாஸ்ட்ல வாங்க, 1 பேதுரு வாங்க, 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். 1 பேதுரு வாங்க, அப்படியே யாக்கோபு வரும், யாக்கோபு பக்கத்துல பேதுரு வரும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் பேஜ் நம்பர் சொல்லுங்க. அப்படியே வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. 320 ஆமா. 1 பேதுரு 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ ಓದಮ್ಮ. ಎಲ್ಲವುಗಳ ಅಂತ್ಯವು ಹತ್ತಿರವಾಗಿದೆ. ಅಲ್ಲೇಲೂಯಾ, ಅಂತ್ಯವು ಹತ್ತಿರವಾಗಿದೆ. ಆದುದರಿಂದ ಪ್ರಿಯರೇ, ನೀವು ಜಿತೇಂದ್ರಿಯರಾಗಿಯೂ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸಿದ್ಧವಾಗಿರುವಂತೆ ಸ್ವಚಿತ್ತರಾಗಿರಿ. ಮೊಟ್ಟ ಮೊದಲು ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಯಥಾರ್ಥವನ್ನು ಪ್ರೀತಿ ಇರಲಿ. ಸಾಕು, ಅಷ್ಟೇ ಅಷ್ಟೇ. அல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம எதுலயோ ஜாக்கிரதையா இருக்கிறோம், ரொம்ப உஷாரா இருக்கிறோம், எல்லாத்துலயும் ரொம்ப உஷாரா இருக்கிறோம். எங்கடா எதுனா வாங்கினா சரி, எங்கடா போனா சரி, எங்கடா வந்தா சரி, எல்லாத்துக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். உஷாரா போயிட்டு வா, உஷாரா வாங்கிட்டு வா, ஏமாந்துடாத, 500 ரூபாய் கொடுத்துட்டு சில்லறை வாங்கி வராத, வந்துடாத, வாங்கிட்டு வா, எண்ணி பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ரொம்ப எச்சரிக்கை சொல்றோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல பேதுரு வழியா சொல்றாரு, எதுக்கு நீங்க நான் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் சொல்றா பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் நல்ல கவனிங்க, எல்லா காரியங்களுக்கும் முடிவு சமீபமாய் வந்தாச்சு. நாம செய்த நல்ல காரியங்கள் ஆனாலும் சரி, நாம செய்த கெட்ட காரியங்கள் ஆனாலும் சரி, நாம செய்த நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அல்லது மத்தவங்க அத்தவங்க யாரா இருந்தாலும் சரி, செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க எல்லாரும், எல்லாத்துக்கும் முடிவு எப்படியா இருக்குதா? நாம செய்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும், உதவிக்கும், தான தர்மத்திற்கும், நாம பேசின வார்த்தைக்கும், கொடுத்ததுக்கும், வாங்கினதுக்கும், போனதுக்கு, வந்ததுக்கு, ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம், மற்றவங்களுக்காக என்ன செய்தோம், சொந்த பந்தங்களுக்காக என்ன செய்தோம், உன் அம்மாவுக்கு என்ன செய்த, உன் அப்பாவுக்கு என்ன செய்த, உன் புருஷனுக்கு என்ன செய்த, உன் பஞ்சாதிக்கு என்ன செய்த, எல்லா காரியங்களுக்கும் இங்க ஆண்டவர் என்ன கொண்டு வர்றாரு? முடிவு கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. எதுலயோ ஜாக்கிரதையா இருக்கிறாங்க, எதுலயோ எச்சரிக்கையா இருக்கிறாங்க, ஆண்டவர் காரியத்துல மாத்திரம் சொந்து போயிடுறாங்க. நடந்து அவங்க ஒரு சில நேரத்துல சோதனைக்குள்ள வரும்போது, ஐயோ எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு, நான் ஜெபம் பண்ணாம போனேனே, ஒரு பாஸ்டர் கிட்ட ஆலோசனை கேட்காம போனேனே, இந்த ஃபாதர் கிட்ட கேட்காம போனேனே, இந்த சிஸ்டரை பார்க்காம போனேனே, இந்த பிரதர்கிட்ட போயிருந்தா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒழிஞ்சி ஆன பிறகு அப்பதான் ஒரு சிலருக்கு புத்தியே வருது. அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றார் பேதுரு வழியாய், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது மகனே. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ள உள்ளவர்களாய் இருந்து எப்படி இருக்கணுமா? ஆமா, ஞானம் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். ஏன்னா அப்படிப்பட்ட ஆவியை தான் உனக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஜெபம் பண்ண தெளிவுள்ள ஆவி,
ஆராதிக்க ஜெபம் பண்ண தெளிவுள்ள ஆவி, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு பண்ணுகிறவனுக்கு நல்ல சத்தமா படிங்க. ஜாக்கிரதையாய் ஜெபம் பண்ணுகிறவனுக்கு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையா உள்ளவர்களாய் இருந்தார். ஆமென். படிங்க, எல்லாரும் படிங்க அந்த வார்த்தை மட்டும். ஜெபம் பண்ணுவதற்கு ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா உள்ளவர்களாய் இருந்தார். சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க, எல்லாரும் படிங்க. எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். பத்தியா, ஆண்டவர் விஷயத்துல தாங்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுல, உஷாரா இருக்கிறதுல ரொம்ப அலட்சியம், ரொம்ப தைரியம் நம்மளுக்கு. இந்த வாரம் இல்லைன்னா பரவாயில்ல விட, அடுத்த வாரம் தான் போயிடலாம். நம்ம ஆண்டவர் தான் நம்மள மன்னிச்சிருவாரு, ஏத்துக்குவாரு அப்படின்னு உதாசீனம் பண்றோம். காலையில நாஸ்டா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா, மத்தியானம் சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா, ராத்திரி சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுல காரம் ஜாஸ்தியோ கம்மியோ ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, உப்பு ஜாஸ்தியோ கம்மாயிடுச்சுன்னா, ஒரு வீட்டை என்ன பண்றாங்க, ரெண்டா பண்ணிடுறாங்க. சத்தியா, ஒரு வீட்டை ரெண்டா பண்ணிடுறாங்க. வெறும் சாப்பாட்டுக்காக, துணிமணிக்காக, அழிந்து போகிற காரியங்களுக்காக. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எதுல ஜாக்கிரதையா இருக்கிறீங்களோ இல்லையோ, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. காலையில நீ நாஸ்டா பண்றியோ இல்லையோ, மத்தியானம் சாப்பிடுறியோ இல்லையோ, ராத்திரி சாப்பிடுறியோ இல்லையோ, வேலைக்கு போறியோ இல்லையோ, சர்ச்சுக்கு போற விஷயத்துல, ஜெபம் பண்ற விஷயத்துல, பைபிள் படிக்கிற விஷயத்துல, தேவனை தேடுகிற விஷயத்துல எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. ஏனெனில் சமீபம், அதாவது முடிவு சமீபமா இருக்கிறது. எப்பொழுது உலகம் முடியும் அப்படின்னு சொல்லி தெரியாது. பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் இந்த கடைசி காலத்துல நடக்கிறது. ஆங்காங்கே பூமி அதிர்ச்சி வரும், கொள்ளை நோய்கள் வரும், கொலைபாதகர்கள் வருவார்கள், திருடர்கள் வருவார்கள், பூமி அதிர்ச்சி நடக்கும். நல்லா இருக்கிற பில்டிங் திடீர்னு அப்படி சாஞ்சு விழுந்துடும். அப்படி காலங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே சொன்னார். அது இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அங்கங்கே சண்டை நடக்குதா இல்லையா? நாச மோசம் நடக்குதா இல்லையா? திருட்டுத்தனம் நடக்குதா இல்லையா? பூமி அதிர்ச்சி நடக்குதா இல்லையா? சுனாமி வருதா இல்லையா? இந்த ஆபத்து காலங்கள் எல்லாம் வரும் என்று சொல்லி கடைசி காலத்தில் சொன்னார். கடைசி காலத்திலும் கடைசி நேரத்திலே நாம் இருக்கிற முடிவு சமீபமா இருக்கிறது. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கும். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் 2 வசனத்தை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்படியே 2 பேஜ் கொஞ்சம் முன்னாடி வாங்க. பிலிப்பியர் 2 பேஜ் அப்படியே வாங்க, கொஞ்சம் வாங்க, முன்னால வாங்க, 2-3 பேஜ் எடுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 6-7 வசனம். அங்கே பாருங்க, ஜெபம் பண்றவங்களை பார்த்தோம், எல்லாரும் பார்த்து ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஜெபம் பண்றவங்களே ஒரு சில நேரத்துல சோர்ந்து போயிடுறாங்க, ஊழியக்காரங்களே ஒரு சில நேரத்துல சோர்ந்து போயிடுறாங்க. அப்படி எல்லாருக்காக. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இல்ல, விசுவாசிங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க, நல்ல ஜெபம் பண்றாங்க, கோயிலுக்கு போறாங்க, பைபிளை படிக்கிறாங்க. ஆனாலும் கூட கடைசி காலத்துல நடக்கிற சம்பவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி, நீ எப்படியெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் கற்றுக்கிறீங்களா? அதுல 6வது வசனம் படிங்க. ஒருத்தர் 6ನೇ ವಾಕ್ಯ 6-7 ಓದಮ್ಮ. ಯಾವ ಸಂಬಂಧವಾಗಿಯೂ ಚಿಂತೆ ಮಾಡದೆ ಸರ್ವ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಯನ್ನು, ಪ್ರಾರ್ಥನೆ, ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ನಿಮಗೆ ಬೇಕಾದುದನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. ಆಗ ಗ್ರಹಿಕೆಯನ್ನು ಮೀರುವ ದೈವ ಶಾಂತಿಯು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು, ಯೋಚನೆಗಳನ್ನು ಕ್ರೈಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಕಾಯುವುದು. ஆமென். அல்லேலூயா. கடைசி காலத்துல தான் நடக்குங்க. கடைசி காலத்துல ஜெபிக்கிறவங்களும் சரி, ஜெபிக்காதவங்களுக்கும் சரி, ஆண்டவர் ஜாக்கிரதையா இருக்கிறவங்களுக்கும் சரி, ஜாக்கிரதை இல்லாதவர்களுக்கும் சரி, ஆண்டவர் சொல்லுகிற விசேஷமான காரியம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 6-7 வசனம். 6வது வசனம் படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நல்ல கவனிங்க. ஜெபிக்கிறவங்களை பார்த்தும் சொல்றாரு, ஜெபிக்க மறந்தவங்களையும் பார்த்து சொல்றாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு. நல்ல ஜெபிக்கிறவங்களுக்கும் சொல்றாரு. இங்க பாருங்க, நல்ல சொல்றாரு, நீங்க எல்லா
ஜெப விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எல்லா விதமான வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு ஆமா. நம்ம வீட்டுல இருக்கிற குறைய பக்கத்து வீட்டுல சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுல இருக்கிற குறையெல்லாம் ஃப்ரெண்டுங்களுக்கு போய் சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுல பல குறைகள் இருக்கும், 99 குறை இருக்கும். அத போய் அங்க எங்கன்னு சொல்லாத. நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு, ஜெபத்தோடு, விண்ணப்பத்தோடு, எல்லா விதமான மன்றாடுதலோடு கூட யாருக்கு சொல்லு? தேவனுக்கு சொல்லு. அல்லேலூயா. அப்படி எல்லா காரியங்களும் தேவனை நோக்கி நாம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? அடுத்த வசனம். அப்பொழுது எப்போ ஜெபம் பண்ண போது, வேண்டுதல் செய்த போது, கோயிலுக்கு போன போது, பைபிள் படிச்ச போது, முட்டி போட்டு ஜெபம் பண்ண பிறகு, தான தர்மங்களை செய்த பிறகு, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நடந்த பிறகு, அப்பொழுது எல்லா புத்திக்கும், நல்ல கவனிங்க, எல்லா விதமான புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், மேலான என்ன சமாதானம்? தேவ சமாதானம். என்ன சமாதானம்? தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும், நம்முடைய இருதயங்களையும், உங்கள் சிந்தனைகளையும், நம்முடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்வாராக. அல்லேலூயா. இதுக்காக தாங்க ஆண்டவருடைய ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு கூட நீங்களும் நானும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி ஆண்டவர் உங்களை நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து அப்படியே ஒரு 2 பேஜ் வாங்க, 2 பேஜ் வாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல அங்கே 3 காரியத்தை உனக்கு எனக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த 3 காரியத்துல தான் ரொம்ப பேர் ஏமாந்துடுறோம், ரொம்ப பேர் சோர்ந்து போயிருக்கிறோம். இந்த 3 காரியம் நிறைய பேருக்கு தெரிந்தே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் மறுபடியும் சொல்றார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆவது அதிகாரம், அதுல 5ನೇ ವಾಕ್ಯ, ಅದರಲ್ಲಿ 16, 17, 18 3 ವಾಕ್ಯ, 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. அல்லேலூயா. ಎಂತೆಂತ ಕಾರ್ಯ? இந்த 3 காரியத்துல தான் நம்ம ரொம்ப மறந்து போயிடுறோம். இதை நீங்க எச்சரிக்கையா இருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆவது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ ಬಂತ? ಅದರಲ್ಲಿ 16, 17, 18 ಓದಮ್ಮ. ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷಿಸಿರಿ. ಪತ್ಯ ಮೊದಲ ಕಾರ್ಯ, ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷಿಸಿರಿ, ಎಡೆಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ಎಡೆಬಿಡದೆ ಯಾವಾಗಲೂ ಅನುದಿನವೂ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿರಿ, ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ಕೃತಜ್ಞತಾಸ್ತುತಿ ಮಾಡಿ, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಕೃತಜ್ಞತಾ ಅನ್ನು ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಿರಿ. ಇದೇ ನಿಮ್ಮ ವಿಷಯವಾಗಿ ಕ್ರೈಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ತೋರಿ ಬಂದ ದೇವರ ಚಿತ್ತ. ಹೌದು ಪ್ರಿಯರೇ, அல்லேலூயா. ದೇವರ ಚಿತ್ತ இதுவே. என்ன சொல்றது பாருங்க, நல்லா கவனிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் இங்க இருக்கும் பாருங்க. இந்த பக்கம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் எத்தீங்களா? கொலோசியருக்கு பக்கத்துல வரும் பாருங்க. எத்தியம்மா? ஜெயம்மா? படிமா. 16 5:16. எப்பொழுதும் பத்தியா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்போதும் எப்படி இருக்கணுமா? பேஜ் நம்பர் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் என்ன? இல்ல ஜெயம்மா சொல்றாங்க பாருங்க. பேஜ் நம்பர் சொல்லுமா? சொல்லு பாருங்க, நான் சொல்ல படிக்கிறேன். 5:16. இல்லம்மா, பேஜ் நம்பர் சொல்லுங்க உங்களுக்கு. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அதுதான் ஜெயம்மா படிச்சாங்க. அல்லேலூயா. எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாயிருங்கள். யாரு? ஜெபம் பண்றவங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுறவங்க, எதையும் குறித்து கவலைப்படாது இருக்கிறவங்க, விண்ணப்பம் பண்றவங்க, எப்பொழுதும் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதாங்க ஆண்டவர் விரும்புறாரு. அதுக்காக சிச்சனையா இருந்துடாதீங்க. சிச்சனை இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஆமா. அப்படி இல்ல, இருதயத்திலே சந்தோஷம், குடும்பத்திலே சந்தோஷம்,
கணவன் மனைவி மொத்தத்திலே சந்தோஷம், மருமக வாழ்க்கையில சந்தோஷம், பேர பேத்தி பிள்ளைகள் வாழ்க்கையில சந்தோஷம். இந்த சந்தோஷம் வரணுங்க உனக்கு எனக்கும். அல்லேலூயா. எப்பொழுது நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி புனித பவுல் சின்னப்பர் சொல்லிட்டு, எப்பொழுது நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணுமா? அடுத்த வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சத்தியா, இதான் இன்னைக்கு டாபிக்கே. நீ நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணுமா? அவ்வளவுதான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு போய் கோயிலே உட்கார்ந்து கூடாது. உன்னை வேற மாதிரி சொல்லிடுவாங்க அப்புறமா, இல்லையா? என்ன சொல்லுவாங்க? அந்த பாதர் உனக்கு என்ன பண்ணிக்கிறாரு, அந்த பாஸ்டர் உனக்கு என்ன பண்ணிக்கிறாரு, அந்த சிஸ்டர் என்ன உனக்கு பண்ணிக்கிறாங்க, அதனால தான் அங்கேயே போயிட்ட நீ ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிட்ட அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இல்லையா? அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பாரு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளு. நீ படுக்கும் போது உட்கார்ந்த போதும் ஸ்தோத்திரம் பண்ணினே உட்கார்ந்து ஏந்திரி. எப்பொழுதும் ஆண்டவரை நினைச்சுனே இரு. அதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். வாட்ச் அண்ட் ப்ரே. அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. அப்புறம் என்ன மூணாவது காரியம் என்ன? எல்லாவற்றிலையும். இதான் முக்கியம். முதல்ல என்ன சொல்றாரு? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அடுத்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது காரியம் சொல்றாரு பாருங்க, மிக முக்கியமானது. எல்லாவற்றிலும் உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, எது இருந்தாலும் சரி, எது இல்லாம போனாலும் சரி, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆமா, சிரிச்ச முகத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இல்லையா? நீ மூஞ்ச ஒரு மாதிரி வச்சு ஸ்தோத்திரம் பண்ண என்ன சொல்லுவான்? ஐயே மூஞ்சாது சொல்லுவாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணாத, நீ உன் ஸ்தோத்திரமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? முகமலர்ச்சியோடு கூட ஜெபம் பண்ற இதயத்தோடு கூட ஜெபம் பண்றவங்க ஒரு சிலருடைய முகங்களை பாருங்க, நல்லா பிரகாசமா இருக்கும், நல்லா சந்தோஷமா இருக்கும். என்ன இருக்குதா இல்லையா ரெண்டாவதுங்க, என்ன சாப்பிடுறாங்களோ இல்லையோ அது ரெண்டாவது, ஆனா அவங்க முகம் மலர்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. ஏன்? அவங்க ஜெபம் பண்றாங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்வதே, அப்படி நீங்களும் நானும் செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை குறித்து, நம் எல்லாரை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. பத்தியா? ஆண்டவரே உன் விருப்பம் என்ன ஆண்டவரே? இன்னைக்கு கேட்கிறேன் இல்லையா? பா நான் என்ன செய்யணும் சொல்லுப்பா, நான் செய்யறேன். மா நான் என்ன செய்யணும் சொல்லுமா, இன்னைக்கு நான் செய்யறேன், இல்லையா? அப்படி செய்வங்க இருக்கிறாங்களா? என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாத பிள்ளைங்க தான் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? என்னை பெற்று போட்டாக்கா என்ன வேணா செய்யணுமா? என்னை படிக்க வச்சுட்டா என்ன வேணா செய்யணுமா? இல்லையா? இன்னைக்கு நிறைய பேருடைய தாய் தகப்பனுடைய கண்ணீர் எந்த பிள்ளையும் வாழ விடாது. பழமொழியை நம்ம கேட்கிறோம் இல்லையா? தாய் மனமாற வாழா ஒரு போதும். நீ எந்த கடல் தூரம் வரைக்கும் போனாலும் கூட சரி, இங்க அம்மாவையோ அப்பாவையோ அழ வச்சுட்டு நீ எங்க போனாலும் நீ நிம்மதியா இருக்க முடியாது, சுகமா இருக்க முடியாது, ஆரோக்கியமா இருக்க முடியாது, இல்லையா? பைபிள்ல சொல்றாரு இல்லையா? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனம் சொல்றாரு. எடுக்காதீங்க. என்ன சொல்லுது பாருங்க, நீ நல்லா இருக்கணுமா, நீ சுகமா இருக்கணுமா, நீ ரொம்ப காலம் நல்லா வாழணுமா, obey your parents. உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு. வயசான காலத்துல நீ நல்லா இருப்ப, கீழ்ப்படி, முகமலர்ச்சியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணு, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணு. அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம எல்லாரை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. கடைசி ஒரு வார்த்தையை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். மார்க் புத்தகம் வாங்க, நற்செய்தி வாங்க. மார்க் 2வது புக்கு. மத்தேயு மார்க் வருது இல்லையா? மார்க் 11ஆம் அதிகாரத்துல 17ஆவது வசனம் படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம். சுஜான் மார்க் 11ஆம் அதிகாரத்துல 17ஆவது வசனம். ಸುಂದರಿ ಕಂಡು ಓದಮ್ಮ ಆತನು ಉಪದೇಶ ಮಾಡಿ
ನನ್ನ ಆಲಯವು ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗೂ ಪ್ರಾರ್ಥನಾಲಯವೆನಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಎಂದು ಬರೆದಿದೆಯಲ್ಲ. ಹೌದು, ಅಷ್ಟೇ ಸಾಕು. பாருங்க, கடைசியில ஆண்டவருடைய வீடு நம்ம வீடு இல்லையா? ஆண்டவர் வாசம் செய்கிற அந்த வீடு, அந்த வீட்டுல நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? பைபிள் சொல்றது, படிங்க. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆமா, நம்ம வீட்டுல அப்ப இயேசு இருக்கிறாரா? நம்ம வீட்டுல இயேசு வாழ்றாரா? நம்ம வீட்டுல பைபிள் இருக்குதா? நம்ம வீட்டுல பாட்டு இருக்குதா? நம்ம வீட்டுல ஜெபம் இருக்குதா? நம்முடைய விண்ணப்பம் இருக்குதா? அப்படின்னா நாம் இருக்கிற வீடு இயேசு வீடு, இயேசுவின் வீடு, ஜெப வீடு. ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறார் என்று ஆண்டவர் ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறாரு. அதை நீங்க கலர் பொம்மையா மாத்திராதீங்க. அது பொய் பேசுற இடமா, திட்டுத்தனம் பண்ற இடமா, அதை நீங்க மாத்திராதீங்க. என் வீடு ஜெப வீடா இருக்குது, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால்தான் இன்னைக்கு வாக்குத்தத்தம் ஸ்டே வித் ஜீசஸ்ல படிச்சேன் இல்லையா? நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், ஆராதனை செய்வேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். Thank you Jesus. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்க. இதுவே தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்ன பிரகாரம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமாய் கண்களை மூடுவோம். பைபிள் எல்லாம் மூடி வச்சிருங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரே, என் வீட்டை ஜெப வீடா மாத்துங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே, எங்க வீட்டுல நீங்க தான் தலைவர் ஆண்டவர். எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க ஆண்டவர், அதுக்காக நன்றி சொல்கிறோம். உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறோம். சொல்லுங்க, பிதாவின் சித்தத்தை நாங்கள் செய்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஜெப வீடாய் மாற்றுங்க ஆண்டவர். எங்க பிள்ளைகளை ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவர். கணவன் மனைவி மத்தியிலே சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, பேர பேத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற அந்த தலைப்பில் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்வார்கள், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னார். வசனம் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறவர்களாய், எல்லாவற்றிலும் உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாய் இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாய் மாறுவதாக, துதி வீடாய் மாறுவதாக, ஆராதனை வீடாய் மாறுவதாக. நீர் அப்படியே செய்கிறதற்காய் கோடி கோடி நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். இந்த அக்டோபர் மாதம் ஆண்டவரே, 2வது வார வெள்ளிக்கிழமைக்கு எங்கள் எல்லாரையும் அழைத்து வந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. சொல்லுங்க ஆமென். எல்லாருமாய் சேர்ந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதான சந்தோஷமும் சகல வழிநடத்துதலும் என்றைக்கும் சதாகாலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக நம்ம எல்லாருமாய் கடைசி பாடல், ஒரு நன்றி பாடலை பாடி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பாடல் புத்தகத்துல 285வது பாடல். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 285. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம பாடுவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். 285 எடுத்துக்கிட்டீங்களா? இருக்குதா உங்க பாட்டு புக்கில்? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். 285. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன் ஆண்டவரே.
என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை புகழ்ந்து பாடி ஆராதித்து ஆண்டவருக்கு நாம நன்றி செலுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாருமாய் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். இருக்குதா? நன்றி பாடல் பாடலாம். எல்லாருமாய் நன்றி பாடல், நன்றி பலி பீடம் கட்டுவோம் என்ற இந்த பாடலை சேர்ந்து நம்ம பாடுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றிற்காக ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அதே 285 தான் அது. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தீர் என்று சொல்லி எல்லாருமாய் தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் புதடுகளை தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் புதடுகளை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி எல்லாருமாய் நன்மை. ஆமென். நன்றி நன்மை செய்திரே. அல்லேலூயா. ஆண்டவரை நாம் அனுதினமும் தேடுவோம். ஜெபத்தின்படியாய், துதியின்படியாய், ஸ்தோத்திரத்தின்படியாய், வேதத்தின்படியாய் தேவன் தாமே நம்மளை எல்லாரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார் வருகிற வரைக்கும். God bless you all. Jesus coming soon.